நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் வருகின்ற 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன் தான் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டு ஆனது ஏஎல்பி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க இருக்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்கள் எதையும் சிந்திக்காம செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே இவங்க எதெல்லாம் ஒரு விஷயத்த செய்யற மாதிரி இருந்தாங்கன்னா அதிகம் சிந்தனை பண்ணி அதை ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 2024ஆம் ஆண்டு இவங்க ராசியில சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு. செவ்வாய் பகவானே பாத்தீங்கன்னா 5க்கும் 12க்கும் அதிபதியானவர். ஸோ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நிலத்தை விற்கணும், வீட்டை விற்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். இவங்க முயற்சி ஸ்தானத்துல சனியோட அமர்வு ஏற்பட்டிருக்கு. இதனால என்ன நடக்கும்னா, முயற்சிக்கும் பொழுது ஏதாவது ஒரு புது முயற்சி, கல்வி சம்பந்தப்பட்டதாகட்டும், தொழில் ரீதியா, வேலை ரீதியா எந்த முயற்சி போட்டாலும் அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம், ஒரு தாமத நிலை இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமானது. இவங்களோட விரயஸ்தானத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த சேர்க்கை என்ன செய்யும்னு பார்த்தோம்னா, புதன் பகவான் 10க்குடையவராக இருப்பாரு. ஸோ அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் இவங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியா, வேலை ரீதியா, உத்தியோகம் ரீதியா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இவங்களை தேடி வரும். அந்த அமைப்பை இவங்க ஏத்துக்கிட்டா மிக சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அடுத்து இவங்களுடைய சுகஸ்தான அதிபதி பூர்வீகத்துல அமர்ந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா பூர்வீகத்துல போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சொத்து, வீடு, வாகனம் சேர்க்கை, நிலம் சேர்க்கை இது எல்லாமே நல்லபடியாக அமையும். அடுத்து டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை செய்றீங்க, டாக்குமெண்ட் ரைட்டரா இருக்கீங்க, பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல, கவர்மெண்ட் ரீதியான அந்த வேலையில இருக்கீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே கூடுதல் அலைச்சல் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது. குருவோட பார்வை உங்களுடைய ராசியில விழறதுனால நீங்க சுபகாரியங்கள், அதாவது நீங்களே வேண்டாம்னு சொன்னாலும் கல்யாணம் ஆகவே ஆகணும்னு இருக்கு. ஸோ கண்டிப்பா திருமண வயதுல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்துவிட்டது. உங்களுடைய அதாவது உங்க துணை, அப்படி வாழ்க்கை துணை ஆகட்டும், உங்களுடைய வீடை தேடி வருவார்கள். யாராவது சொந்தக்காரங்க மூலியமா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறது, அவங்க ஜாதகம் உங்க வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அடுத்த வருடம் 2024 ஏற்பட போகுது. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கைய ஏத்துக்கோங்க. அடுத்து கண்டிப்பா சுயஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்கணும். ஆணுடைய ஜாதத்தையும் பெண்ணுடைய ஜாதத்தையும் பொருத்தம் பார்த்துட்டு தான் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து பார்த்தோம்னா, இந்த வருகின்ற 2024ஆம் ஆண்டு பொருளாதாரம் ஓரளவுக்கு சீராக தான் இருக்கும். பெரிய லெவல்ல பாதிப்பெல்லாம் இருக்காது. வனத்துறை சம்பந்தப்பட்டது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது வருமானம் சூப்பராக வரும். அதே போல வேலை விஷயத்துல கூடுதல் குட்டி அலைச்சல்லாம் ஏற்பட்டு மறையும். உங்களுடைய 2024ஆம் ஆண்டு உங்களோட ராசிக்கு மேலும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டியது யோக நரசிம்மர். யோக நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே சுய ஜாதகத்துக்கு மாறுபடும். ஸோ இது எல்லாமே பொது பலன்கள் தான். அவங்கவுங்க சுய ஜாதகப்படி ஏஎல்பி முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.